பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருண்டா. அவ உடம்பு இருக்கிற பட்டத்து கோணைசி மாதிரி தளதலான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா நான் வெளியே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற. அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மொத்தத்தில் உங்க சட்டையை அவுக்க போறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாரு. சிறுசுக்கும் தெரியக்கூடாது, பெருசுக்கும் தெரியக்கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு. இந்த சூச்சம் எல்லாம் வேற. வாப்பா வா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உறவு கொண்டாடவில்ல. எங்க அவ? யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில 3ஆவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்கேன். தப்புக்கு துணை போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே. புறப்படு. இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் எங்க போனோம்? எங்கேயாவது போய் தொலை. முடியாது. முடியாதா? அடியே, பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். வாடி. இல்லையா, நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? சரி போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிதான், வாடி. நான் எதையும் கேட்க தயாரில்ல. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. ஓடி என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பார்த்தா கேட்ட? ஆமா, இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையே நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன், இருப்பேன். இருந்துருவியாடி? அதையும் நீ உள்ளவாமா, அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு, நீங்க தான் நாட்டாம இது போட்டுக்குங்க. என்னங்க அது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு துறவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய், இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கா இருந்தாலும் பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட, ஐயா பஞ்சாயத்து தலைவர். ஐயா, இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. நீங்க காலால இட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்கதான் காத்துக்கிட்டு இருக்கையா. இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நான் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும். பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யறது ஏது செய்யணும் என்ன தவிர யாரா சொல்லுவாங்க? கல்யாணம் காது ஊத்து வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டினா தானே காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போயிட்டா 4 பேர் நம்ம ஊரை பத்தி எல்லாம் நினைப்பாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ரங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். தண்ணி போட போற சின்ன கவுண்டர குவாட்டர வாங்கி கூட பெரிய கவுண்டர. இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா.
சபாசு. அடாடாடாடாடாடா, சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து வச்சு. நீ துண்ணிக்கு வச்சு ஓடி வரதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து பத்து நஞ்சு மஞ்சு அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவ வீட்டுல இல்லைன்னு தான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நிட்டு நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க, அவங்களுக்கு போட்டுருங்க. நான் கொண்டு வந்து உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. வீணா அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐய, நீ தான் அசிங்கமா பேச. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்ல. இல்ல புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செயின். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாராவா? கும்பிடு. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய், புடவை சரியா இழுத்து மூடுடி. என்னடி, இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க தெரிஞ்சது? ஐயா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இந்த பாருங்கம்மா, நேத்து ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சோடு வச்சுட்டாரு. அட பாவி, எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போது குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்ல அப்புறம் வாய்க்கு. இந்தா பழம் வச்சுக்கோ. ஏ கல்யாணி, என்ன இன்னும் துவைச்சிட்டு இருக்க? பொழுது சாயல, நாங்க வரோம். எங்க முதலாளி போறீங்க? ஒண்ணு இல்ல, பொழுது சாஞ்சு ஒரு வெடக்கோழி கூட்டுல அடையலன்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஊருக்கு பெரிய மனுஷனாச்சே, பொறுப்பா நடந்துக்க வேண்டாம். புரியலையே. சட்டையை கலட்ட போறேன். நேரத்தை காலி பண்ணு. போகும்போது வண்டி எடுத்துட்டு போகும். சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமா? ஐயா,
என்ன விட்டு போயிட்டாமா. நான் என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி பண்ணிட்டாலே. ரங்கா பாருங்க, இப்படி பண்ணிட்டா என்ன விட்டு போயிட்டாங்க. ஐயா பாத்தீங்களா ஐயா, இப்படி பண்ணிட்டாலே என்ன காரணம்னு தெரியலையா. காரணம் புரியலையா? செய்யறத செஞ்சு போட்டு ஒண்ணு தெய்வம் நடிக்கிறியா? காசு கேட்டா குடுக்கணும் சொல்ல கொடுக்கிறியா? அவன் தான் கொள்ள வாய்ப்பு சொல்ல அடிக்கிறதா செத்து போனவங்க திரும்பி வந்தா போறான். வழக்கப்படி பஞ்சாயத்து கூட்டுங்க, தீர்ப்பு நம்ம கையில இருக்குது. ரங்கா ரங்கா நீ சொல்லு, நான் என் பொண்டாட்டிய கொண்டேனா? எல்லாரும் பார்த்துட்டு நீங்க இருக்கல, நீங்க சொல்லுங்க. என்னடா யோசனை? பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதானே? சொன்ன சைடா என்ன நம்புங்கய்யா. நாங்க நம்புறோம்யா, ஆனா தங்கராஜே நம்ப மாட்டேங்கிறாரு. நீதான் குடிபோதில உன் பொண்டாட்டியை போட்டு கொண்டுட்டேங்கிறாரு. ஆமாங்க, அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க. அப்படி அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிச்சுங்கிற. அந்த உசுறு மேல உடம்பு என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற. ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? இவன் தான் தூக்குல தொங்க விட்டான். என்னையா? ஐயா, அனாதையா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா. நினைச்சா பாவமா தான் இருக்குது. இப்படி மனுஷனுக்கு மனுஷன் பாவ ஒண்ணி பாக்குறதுனால, இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதுன்னு நம்ம ஒரு புது பழக்கத்தை வச்சிருக்கோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க. மக்களும் தீர்ப்பு சொல்லிட்டீங்க, நீ மகேசன் சொல்ல வேண்டியதான் பாக்கி. ரங்கா, மகேசனை கொண்டு வா. ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. நான் என்னப்பா செய்யறது? உன்னுடைய பலவீனமே உனக்கு யமனா போச்சு. மாப்பிள்ளை அழைப்பு.
என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு பேர் தான் எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு. பாருங்க, குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ, எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் ஒப்படைப்போம். ஐயா நான் எந்த தப்பு செய்யலைங்கய்யா. ஐயா என்ன நம்புங்கய்யா. ஐயா நான் எந்த தப்பு செய்யலைங்கய்யா. என்ன நம்புங்கய்யா. ஐயா என்ன நம்புங்கய்யா. தப்பு செய்யலைங்க.